வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், ஏற்கனவே 2 கேஸ் பற்றி போட்டிருந்தோம். அந்த கேஸ் பற்றி போட்டது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, அந்த வீடியோக்கு நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதேமாரி அந்த வீடியோவுக்கு நல்லா லைக்ஸ் போட்டிருந்தீங்க. அதனால் தொடர்ச்சியாக இப்போ ஒரு பேய் படம், அதாவது பேய் படம் இல்லை, பேய் கதை சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இது என்னடா பேய் கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வெளில போகாதீங்க. இந்த வீடியோ உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களை வியக்கிற அளவுக்கு இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெக்சிகோவில் ஆரம்பிக்குது. மெக்சிகோவில் ஒரு பெரிய சிட்டியில் தனியாக ஒரு வீடு. அந்த தனி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வர்றாங்க. அந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா, ஒரு அம்மா, அப்புறமா ஒரு 11 வயசு பையன், ஒரு 12 வயசு பொண்ணு. இங்கே லைஃப் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா வந்து எங்கே வேலை செய்கிறாருன்னா, ஒரு பேங்க்கில் வந்து யாரெல்லாம் பணம் தரலையோ, பேங்க்கில் லோன் கட்டலையோ அவங்ககிட்டலாம் கலெக்ட் பண்ணுறவர். அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணுக்கு இன்னும் 2 நாளில், அவங்க பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாளில் பிறந்த நாள் இருப்போது. அதனால் அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க அவங்க பொண்ணுக்குன்னு அவங்க அப்பாகிட்ட கேட்கும்போது, அவங்க அப்பா வந்து இந்தமாதிரி சொல்கிறாரு, நம்ம பொண்ணுக்கு வந்து க்ளோன்லாம் அதாவது க்ளோன்னா ஜோக்கர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஜோக்கர்ஸ், அந்தமாரி ஜோக்கர்ஸ் பிடிக்கும் அந்த பொண்ணுக்கு வித்த காட்டினா. அதனால் நான் அவங்கள கூட்டின்னு வரலான் இருக்கேன், ஏன்னா அவங்க கொஞ்சம் பணக்காரங்க, அதனால் கூட்டின்னு வரலான் இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. அவங்க அம்மா சரி நீ என்ன கொடுக்க போகிறேன்னு கேட்டதுக்கு அவங்க அம்மா வந்து நான் வந்து பாபிகள் கொடுக்க போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களால முடிஞ்சது அதான். இப்போ வந்து பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சரி அவங்க அப்பாவும் வேலைக்கு போயிடுறாரு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த க்ளோனும் தெரியாது, அதாவது எந்த ஜோக்கரையும் தெரியாது அவருக்கு. அதனால் யோசிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு, இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நீ ஏன் வந்து நீ வேலையில் சரியாக வேலை செய்ய மாட்டேன்னு கேட்டதுக்கு அவர் வந்து சொல்கிறார் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட, இதுமாரி 2 நாள் என் பொண்ணுக்கு பிறந்த நாள், அவளுக்கு வந்து ஜோக்கர் அதாவது க்ளோன் ரொம்ப பிடிக்கும், அவர் எப்படியாவது வர வைக்கணும், இதுக்காக ஃபீல் பண்ணுறான்னு கேட்டதுக்கு ஆமாம், ஆனால் எனக்கு அவங்கள பற்றி எந்த டீட்டெயில்ஸ் தெரியாது, எந்த க்ளோனும் எனக்கு தெரியாது அப்படி சொல்லும் போது அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு க்ளோன் தெரியும், எனக்கு ஒரு ஜோக்கர் தெரியும், அவர் அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படி சொல்கிறாரு. இது உடனே சந்தோஷமாயிடுது. அப்படியே அந்த 2 நாள் ஓடிடுது. 2 நாள் ஓடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு இதுமாரி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிறந்தநாள் டேட்டும் வருது. பிறந்தநாள் டேட் வந்த பிறகு பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்துடுறாங்க, பிறந்தநாளைக்கு எல்லோரும் வந்துடுறாங்க. அவங்க அம்மா கிஃப்ட் கொடுத்துட்றாங்க. இப்படி எல்லாருமே கிஃப்ட் கொடுத்துட்டு எல்லாருமே கேட்குறாங்க, அதாவது அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, இன்னும் அவங்க அப்பா என்ன கிஃப்ட் கொடுத்தாரு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து எங்கள் அப்பா ஒன்றும் கொடுக்கல, லேட்டாக கொடுக்குற சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே போயிட்டுருக்கு. டைம் ரொம்ப லேட் ஆகிடுது. எல்லாருக்கும் வீட்டுக்கு போயிடுறாங்க. எல்லோரும் வீட்டுக்கு போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவள் ரொம்ப கோச்சிக்கிறா அவங்க அப்பா கிட்ட, நீ எனக்கு எதுவுமே கிஃப்ட்டு கொடுக்கலையே அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கோச்சிக்கிறா. அவங்க அப்பாவும் இன்னும் நம்ம வருஷம் நம்ம வரலையே, இப்படி ஏமாற்றிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, நீ சொன்னியா இல்லையா அவன் ஒன்றும் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த ஃபோன் இவர் சொல்லி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டோட கால் கட் ஆகிடுச்சு. சரி இவன் எப்படி கட்டாச்சுன்னு தெரியலையே, ஏமாற்றிட்டானா அப்படி இப்படி யோசிச்சுட்டு அவரும் சரி படுக்க போயிடுறாங்க. எல்லோரும் அந்த பொண்ணை சமாதிட்டு பார்த்துட்டு படுக்க போகிறாங்க. படுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து தனி ரூமில் போய் படுத்துக்கிட்டு இவங்க வந்து அப்பா அம்மா தனி ரூமில் படுத்துக்கிறாங்க. அந்த பொண்ணு பேர் வந்து மேரி, ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன். அவங்க தம்பி கூட போய் படுத்துக்கிறான். அவங்க தம்பி கூட போய் படுத்துக்கிட்டு அங்கே அந்த ரூமில் படுத்துட்ருக்காங்க 2 பேரும். அப்புறமா இன்னும் அது ராத்திரியில் யாரும் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. அவங்க அப்பா வந்து எழுந்து வந்து பார்க்குறாரு, யார் கதவு தட்டுறாங்க. வெளில பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோன் பொம்மை, அதாவது ஜோக்கர் பொம்மை, தலையில் சுட்ட மாதிரி இருக்குது. அவங்க அப்பா ஏதோ பைத்தியக்காரன் சரகஸ்டிங் ஏதாவது வச்சுட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போதையில் ஏதாவது வேறு பண்ணிட்டு போயிருப்பான், பெரிய விஷயமா எடுத்துக்கல, அது தூக்கி போட்டு உள்ளே போய் படுக்க போயிட்டார். நல்லா தூக்கம் வந்ததுனால உள்ளே போய் தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது தூங்கத்துக்கு போக முன்னாடி கதவு மூடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க குழந்த கத்துற சத்தம் கேட்குது. அவங்க பொண்ணும் அவங்க பையனும். இதை கேட்டு அவர் கதவு கூட மூடாமல் உடனே வேகமாக அவங்க ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்கு போனவுடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஜன்னலில் உடச்சிட்டு ஒருத்தன் உள்ளே வந்து அந்த ரூமோட கார்னரில் நிற்கிறான். அவ்வளோ வேகமாக உடச்சிட்டு உள்ளே வந்து அந்த ரூமோட கார்னரில் நிற்கிறான். இது என்னென்ன அந்த குழந்தை பயந்துக்கிட்டு அப்படியே ஓரமாக வந்து நிற்குது அந்த 2 பசங்களும். அப்போ இவங்க அப்பா வந்து யார் நீன்னு ரொம்ப கேட்டே இருக்காரு. இல்லை போலீஸ் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரே வார்த்தை தான் நிறைய தடவை சொல்கிறாரு, நீங்கள் தான் என்னை வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. இவருக்கு ஒன்றும் புரியல, நான் ஏன்டா வர சொல்ல போகிறேன் கேட்டே இருக்காரு. அப்படியே கொஞ்ச நேரம் வாக்குவாதம் போய்ட்டுருக்கு. அப்போ வந்து தெருவில் ஒரு கார் போகுது. அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா லைட் அடிக்குது. வீட்டுக்குள்ளே லைட் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா க்ளோன் நிற்கிறான் அந்த முனையில். ஓ நான் வர சொன்ன க்ளோன் நீ தான், அது இதில் ஜன்னல்லாம் உடச்சிட்டு வந்தேன் சர்ப்ரைஸ் அப்படின்னு சமாளிச்சிடறான். அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபோன் பண்ணேன், அதெல்லாம் சொல்ல மாட்டியா, நான் உனக்கு காலைல 12 மணிக்கு தானே சொன்னேன், ராத்திரி 12 மணிக்கு ஏன் வந்தேன் அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்குற ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு வந்து நீங்கள் 12 மணிக்கு தான் சொன்னீங்க,
நீங்கள் காலையா ராத்திரியான்னு சொல்லலை, அதனால தான் நான் இப்போ வந்தேன் சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அவங்களும் குழந்தை கூட விளையாட விட்டு அவங்க போயிடறாங்க. கீழே போனோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு கத்துற சத்தம். திருப்பி குடுகுடுன்னு ரூம் போகிறாரு. ரூமுக்கு போய் பார்க்க போகிறாரு. ஏன்னா கீழே வந்து கதவு திறந்து விட்டாந்தார்ல, லாக் பண்ண போயிருக்காரு. குழந்தை கூட விளையாட்டு லாக் பண்ண போயிருக்காரு. திரும்பி லாக் பண்ணுறதுக்குள்ளே குழந்தை கத்துற சத்தம் கேட்குது. திருப்பி அவங்க ரூம் போகிறாங்க. ரூம் போனோடனே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீட்டாக அந்த ஜோக்கர் வந்து அந்த க்ளோன் வந்து நீட்டாக கத்தி வச்சுட்டு அந்த குழந்தைய கொல்ல பார்க்குறான். இதை தெரிஞ்சு 2 குழந்தைய கொல்ல பார்த்தோன்னா அவங்க அப்பாவுக்கு செம்ம கோவம் ஆயிடுச்சு. என்னடா நீ என் குழந்தைய கொல்ல பார்க்குற அப்படின்னு சண்டையில் பேசிகிட்டே இருக்கார். போலீஸ் ஃபோனுன்னு சொல்கிறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து போலீஸ் ஃபோன் பண்ணிட்டாங்க. இவர் அப்படியே நின்று தடுத்துக்கிட்டே இருக்கார். அவர் நின்று தடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த க்ளோன் வந்து சொல்கிறான், நான் இறந்ததுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்கிறான். இவருக்கு ஒன்றுமே புரியல. நீ இறந்ததுக்கு நான் என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் க்ளோன் சொல்கிறான், அதாவது ஜோக்கர் சொல்கிறான், இந்தமாரி நான் உங்கள் பேங்க்கில் லோன் வாங்கியிருந்தேன், பணம் கட்டலைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்னை அநியாயமாக கொன்னுட்டீங்க. உங்கள் ஆளுங்க வந்து என்னை கொன்னுட்டாங்க. அது நீ தான் ஆர்ட்ரு போட்ட. நீ என்னை பார்க்கல, நீ வெளில நின்றுருந்த, அதனால் நீ என்னை பார்க்கல. உங்கள் ஆளுங்க வந்து என்னை கொன்னுட்டாங்க, நெத்திலே சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவர் வந்து சுட சொல்ல போய் விசாரிக்க சொல்கிறாங்க. அங்கே வாக்குவாதம் வந்து அவங்க சுட்டுட்டாங்க. இதனால் இவர் வந்து ஆச்சரியம், அப்போ இறந்து போனவன் தான் இங்கே வந்தானா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவங்க அப்பாவை கொண்டுட்டார். அதாவது பேசிகிட்டு இருக்க அந்த மேனேஜரை கொண்டுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து 2 குழந்தைய கூட்டிகிட்டு போயிடறாங்க. கீழே கூப்பிட்டு போயிட்டு இவன் சைக்கோ மாதிரி செத்த போனதே கொத்திட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து கீழே 2 குழந்தைய கூப்பிட்டு போயிட்டு அந்த கிச்சனுக்கு போயிட்டு கபோர்டெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கபோர்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறாங்க. அவங்ககிட்ட எப்படியா தப்பிச்சணும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. போலீஸும் வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. இவன் உடனே எல்லாரையும் நம்ம கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறியோடு சுற்றிட்டு இருக்கான். வீட்டு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கான். போலீஸ் வெளிலேருந்து கத்துறாங்க, ஒழுங்கு முறையாக தான் வெளில வந்துரு, இல்லைனா நாங்கள் என்ன பண்ணணும் எங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் நீ வெளில வான்னு வீட்டுக்குள்ளே இருக்க அந்த ஒய்ஃபையும் 2 பசங்களையும் கூப்பிட்றான். அந்த 2 பசங்களும் ரொம்ப பயந்து அப்படி நடுங்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாகிட்ட சொல்கிறான் அவன், நீயே வெளிலட்டுனா ஒரே வெட்டு, இல்லைனா நான் துடிக்க கொள்ளும் அப்படின்றான். ஏன்னா அவன் செத்ததுக்கு இவங்க தான் காரணம் நினச்சிட்டு இவன் இப்படி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. போலீஸ் வந்து அவங்கள பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா வெளில போயிடுறாங்க. அவங்க அம்மா எழுந்து வெளில வந்து பார்க்குறாங்க. ஆனால் வெளியில் யாருமே இல்லை. திடீர்னு எல்லாமே மாயமாக மறைஞ்சிருச்சு. மறைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கனவுன்னு தெரிய வருது. கனவுன்னு தெரிஞ்ச உடனே அதேமாரி யாரோ கதவு தட்டுறாங்க. அதாவது அவர் கனவுலேருந்து எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணிக்கு யாரோ கதவு தட்டுறாங்க. கதவு திறக்க போகிறாரு. கதவு திறக்க போகும் பார்த்தீங்கன்னா அதேமாரி ஒரு க்ளோன் பொம்மை வெளில நெத்தியில் சுட்டு இருக்குது. இப்போ அவர் ரொம்ப ஷாக் ஆகிறாரு. பார்த்தீங்கன்னா திருப்பியும் அவங்க குழந்தை கத்துற சத்தம் கேட்குது. மேலே போய் பார்க்குறாரு. அதேமாரி ஜன்னல் உடச்சிட்டு அவன் கார்னரில் நிற்கிறான். அதேமாரி கார் போகுது. அவங்க வந்து பார்க்குறாங்க, நீ க்ளோன் பார்க்குறாங்க. அப்போ வந்து சொன்ன மாரி இவன் நீங்கள் தான் சொன்னீங்கன்னு சொல்லலை, நீங்கள் 12 மணிக்கு ஃபோன் பண்ணிங்களே அப்படின்னு டீட்டெயிலாக சொல்கிறான். சொன்னோடனே நம்ம கனவுல கொஞ்சம் இதுமாரி யோசிச்சு வச்சதுனால கனவு அப்படி வந்துச்சுன்னு அவர் கொஞ்சம் கூல்ல யாராவது அப்படியே விசாரிக்கலாம், அந்தமாரி இறந்துட்டானா அப்படி விசாரிக்கலாம், நம்ம பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கலாம்னா அதுமாரி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஹாலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹாலுக்கு கூப்பிட்டு போனான்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மாதிரி சிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆச்சரியமாகுது. சிரிச்சுட்டே இருக்கும்போது உங்களை யாரும் நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகிட்டு. இந்த பேய் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் நல்லா அறிவாளியாக இருந்தால் இந்த பேய் கதை உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும். அப்படி புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.